ஒன் இந்தியா அவுட்சைட் நேயர்கள் அனைவருக்கும் மறுநாள் வணக்கம். ஐபிஎல்ல இவர் ஒரு லெஜண்ட். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு ஜாம்பவான். என்ன சொல்ல, உலக கிரிக்கெட்டுக்கே வந்து ஒரு ஒரு தலை சிறந்த கேப்டன், ஒன் ஆஃப் பெஸ்ட் கேப்டன். ஓகேங்களா. இப்போ இவருக்கு வந்து ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, முட்டியில் வந்து ஆப்ரேஷன் பண்ணியும் லாஸ்ட் ஐபிஎல் வந்து பெரிய லெவலில் அவர் நினச்ச மாதிரி ஆட முடியல. ஃபேன்ஸ்க்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட். அது போக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்து வரப்போகிற ஆக்ஷனில் ரூமர்ஸ் படி இப்போ வரைக்குமே வந்து வெறும் 4 ரீடைன் மட்டும் தான் பண்ணிக்கலாம். அது போக வந்து 2 ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், ரைட் டு மேட்ச் கார்டுன்னு யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அது தனியாகவே வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து யார் யாரெல்லாம் இது வந்து கன்ஃபார்ம் இல்லை. அதே மாதிரி ஐபிஎல் பர்ஸ்மே வந்து 110லேருந்து 120 கோடி வரைக்கும் எகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இவர் இல்லைனா ஐபிஎல் கிடையாதுன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்பு கிரியேட் ஆயிடுச்சு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் டீமுக்கு ஆரம்பகட்ட காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இவரை வந்து வெளியே விட்டதா சரித்திரமே கிடையாது. எல்லா தடவையும் ரீடைன் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் ஆனால் இந்த தடவை வந்து இந்த மனுஷனை ரீடைன் பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி பண்ணாங்கன்னா அடுத்த 3 வருஷத்துக்கு இவர் விளையாடுவார்ன்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஏன்னா அவருக்கு இப்போ 43 வயசு. என்ன வயசானாலும் லைன் இஸ் ஆல்வேஸ் லைன்ற மாதிரி 43 வயசாக இருந்தாலும் மனுஷன் ஃபிட்டு ஓகேங்க. பட் ஸ்டில் அங்கே முட்டியில் அங்கங்கே காயமாக இருக்குது. ஸோ அவர் பாடி அவருக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணலை. அவருமே வந்து ஏதோ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி சப்போஸ் அந்த ரீடைன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்பர்ஸ் 6 அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருந்தால் என்னை தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிமே வந்து அவரை சிம்பாலிக்காக சொல்லியிருந்தாப்புல. முக்கியமாக வந்து அது சமூக வலைதளையும் பயங்கரமாக ரீச் ஆயிருந்துச்சு, நல்லா பேசப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ இருக்க போகும்போது 4 பேர் அப்படின்னா அப்போ அவர் எங்கே போவார்? அப்போ அவர்ன்ற வேற யாரும் இல்லை, தோனி தான். ஸோ ஆரம்பகட்ட காலத்தில் எம்எஸ் தோனி அப்படின்ற ஒருத்தர் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸை வழிநடத்திட்டு போன விதம் இப்போ இருக்கிற அந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கு மிகப்பெரிய ஒரு ஹைப், ஒரு ரீச், ஒரு எப்படி சொல்ற ஒரு க்ளோரி, அதுக்கு ஒரு அடித்தளம் போட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணி கொடுத்தா அவரை வந்து ரீடைன் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. 2 விதமாக பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ தோனியை வந்து ரீடைன் பண்ணாங்க அப்படின்னா அடுத்த 3 வருஷத்துக்கு விளையாடுவாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது ரீடைன் பண்ணாலும் வந்து அந்த அன்கேப்டு பிளேயர் லிஸ்ட்டில் தான் வந்து ஏதோ எடுக்க போகிறதா சொல்லி அது வேற ஒரு மாதிரி சிஇஓ நம்ம காசி அவங்க இருக்காங்க இல்லையா, காசி தாத்தா. ஸோ அவர் தான் வந்து இந்த மாதிரி பண்ண போகிறதா சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டா பார்த்தீங்கன்னா, அதாவது பிசிசிஐ ஆல்ரெடி வந்து அந்த பெரிய மீட்டிங் ஒன்று வச்சுருந்தாங்க இல்லையா, ஃப்ரான்ச்சைஸ் ஓனர்களுக்குலாம். அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரிட்டன்ஷன் சொன்னாங்க. பட் நம்ம வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 6 பேர் வச்சுக்கோங்க தெய்வங்களா, 6 பேருமே ரீட்டைன் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 6 பேர் ரிட்டன்ஷிப்பில் வந்து இருந்தால் தோனி உள்ள, இல்லைனா தலைவலின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. சரி, வாட் இஃப் தோனியை எடுத்தா என்ன ஆகும்? தோனி எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே சம்பளம் கொடுக்கணும். பட் அவங்க வந்து இப்போ 5 வருஷமா விளையாடல, ஆல்மோஸ்ட் வந்து 5 வருஷம் ஆக போகுது. 2019 வந்து ரிட்டையர் ஆனாப்புல. இப்போ அந்த தலை வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமா இல்லை, ஒரு அன்கேப்டு பிளேயராக தான் எடுக்க போகிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்படி எடுத்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு எவ்வளோ சம்பளம், அவ்வளோ பெரிய லெஜெண்டரி பிளேயரு, அவருக்கு கம்மியான சம்பளம் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து சப்போஸ் அப்படி எடுத்துட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு பிளேயரை வந்து ஆக்ஷனில் விட்டு எடுப்பாங்கன்ற மாதிரி இன்னொரு கேள்வியும் இருக்குது. சரி, அது 2வது பட்சம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி எடுத்துட்டாங்க அப்படின்னா அவர் வந்து ஃபுல் டைமாக ஒரு விக்கெட் கீப்பர் ப்ளஸ் ஒரு பேட்டர் ரோலை ஃபுல்ஃபில் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அது தனப்பா நிறைய பிளேயர்களை வரிசையில் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா எடுத்து வச்சிருக்காங்க சார். நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட தாரக மந்திரம் என்ன? தோத்தாலும் ஜெயிச்சாலும் பிளேயிங் லெவலாக மாற்ற மாட்டோம். ஸோ அந்தபடி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அப்போலேருந்து இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு விஷயமா இருக்குது. இப்போ எம்எஸ் தோனியை ரிட்டைன் பண்ணாங்க அப்படின்னா அவர் அதுக்கேற்ற மாதிரி ஃபிட் ஆவாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இது 2வதா. 3வது பேட்டிங் ஆர்டரில் அப்படி இது பண்ணார் அப்படின்னா எவ்வளோ தூரம் அவரால் ஸ்டேபிளாக ஆட முடியும்? ஏன்னா அவருக்கு இருக்கிற ஒரு ஃபிட்னஸ், அவரோட ஆர்ம்ஸு, பைசப்ஸ், அதெல்லாம் பிளா 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 அதெல்லாம் குறைய நான் சொல்ல வரல. பட் அவருக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிரிக்கெட்டுக்கு பொதுவாக வந்து இந்த கால் சைடு ரொம்ப முக்கியம். எங்கே இன்ஜுரி ஆனாலும் காலில் இன்ஜுரி ஆகி ஏதாவது ஒரு ஃப்ராக்சர் எலும்பு இதாகிடுச்சுன்னா சரி பண்ணுறதுக்கு 2-3 மாதம் 4-5 மாதம் ஆகும். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன காயம் ஏற்பட்டாலே வந்து இது பண்ண முடியாது. அப்படி இருந்துமே வந்து ஒரு சீசன் ஃபுல்லாக மனுஷன் ஆடி இருக்கிறாரு, சாதாரணமான விஷயம் இல்லை. 2023 வந்து பாதி ஆடினாப்ல. ஸோ அப்படி இருக்க போகும்போது மறுபடியும் தோனி உள்ள ரீட்டைன் பண்ணி அதே கால்வலியோடு இருந்து எவ்வளோ தூரம் ஆட போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த 3 நெகட்டிவான இருக்குது. பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, மறுபடியும் எம்எஸ் தோனி அப்படின்ற ஒரு ஐபிஎல் ஜாம்பவான, ஒன் ஆஃப் ஐபிஎல் ஜாம்பவான நம்ம திருப்பி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. 2வது சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்டர் ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன்சியில் வந்து எம்எஸ் தோனி கைடன்ஸில் இன்னும் சூப்பராக கொண்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. யங்ஸ்டர்ஸ் நிறையா லேர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3வது அந்த ஆறா அப்படியே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இப்படி 2 கட்டமாக இருக்க போகும்போது அவரே ஓப்பனாக சொன்ன ஒரு விஷயம் பார்த்தா வந்து இப்போ பண்ணுவாங்களான்ற ஒரு மேட்ரு வேறு போய்கிட்டு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்குமே வந்து சப்போஸ் இப்போ அந்த ரீடைன்ஷிப் வந்து 4 அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா
தோனி எடுக்க மாட்டாங்க சீரியஸா. எடுத்துட்டாங்க அப்படின்னா அவர் அடுத்த 3 வருஷம் விளையாடுவாருன்னு உத்தரவாதம் கொடுத்தால் சிஎஸ்கே ஓனர்ஸ் வந்து அதுக்கு மேபி போகலாம். சப்போஸ் அப்படி போக முடியல, தோனி ரிட்டைன் பண்ண முடியலன்னா மேனேஜ்மெண்ட் பொசிஷனில் வந்து மறுபடியும் உட்கார வச்சுருவாங்க. நம்ம மும்பைக்கு சச்சின் எப்படி இருக்காரோ அதே மாதிரி வந்து உட்கார வச்சுருவாங்க. இது முழுக்க முழுக்க சச்சினுக்கு நடந்திருக்குது. ஸோ தோனிக்கு அந்த சென்னை அப்படின்ற ஒரு அந்த எல்லவ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தோனிக்கு ரொம்ப பெரிய எமோஷனலாக கனெக்ட் ஆன விஷயம். ஸோ அது வந்து மிஸ் ஆகாது இந்த ஒரு விஷயத்தில். பட் பார்க்கலாம் சென்னை வந்து என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. இன்னும் அஃபிஷியலாக எந்த கன்ஃபர்மேஷனுமே வரல. எல்லா ரூமரையும் வச்சு தான் வந்து வீடியோ பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் பார்க்கலாம் நீங்கள் என்னன்றதை சொல்லுங்கள். நம்மளோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எப்படின்றத நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. அதை உங்களுக்கு என்ன இருக்கோ அதை தரமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் வணக்கம்.